வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 3 ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதை சுருக்கமாக எஃப்இடின்னு சொல்லுவாங்க, ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் பைப்போலார் டிரான்சிஸ்டரை பற்றி பார்த்துருந்தோம். டிரான்சிஸ்டரை பொதுவாக 3 மேஜர் கேட்டகரியாக பிரிக்கலாம். பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அப்புறம் இன்சுலேட்டட் கேட் பைப்போலார் டிரான்சிஸ்டர், அதாவது ஐஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை ஜேஃபெட், அதாவது ஜங்ஷன் கேட் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அப்புறம் மாஸ்ஃபெட் அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜேஃபெட் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஜேஃபெட்டுடைய சிம்பல். ஒரு பிஜேடி டிரான்சிஸ்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதாவது அதில் பேஸ், எமிட்டர், கலெக்டர்னு இருக்கும். அந்த 3 பேருமே இதில் வேறு மாதிரி. அதில் பேஸ் அப்படிங்கிறது இதில் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எமிட்டர் அப்படிங்கிறத சோர்ஸ் அப்படின்னு இதில் எஸ்ன்னு சொல்லுவாங்க. கலெக்டரை ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பலை பாருங்கள். சிம்பலில் எமிட்டரில் ஆரோ அந்த கேட்டுடைய ஆரோ, கேட்டில் தான் ஆரோ மார்க் பண்ணியிருப்பாங்க. என் சேனலில் அந்த கேட்டுடைய ஆரோ இன்வெர்ட்ஸாக இருக்கும். அது என் சேனல் ஜேஃபெட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பி சேனல் ஜேஃபெட்டாக இருந்தால் அந்த கேட்டுடைய ஆரோ அவுட்வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தாப்புல ஒரு ஜேஃபெட்டுக்கும் ஒரு பிஜேடிக்கும் என்ன மேஜர் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஃபெட் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ். வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக அந்த ஜேஃபெட் ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது. அதே ஒரு பிஜேடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுக்கு பேஸுக்கு கொடுக்குற பேஸ் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக அதனுடைய கலெக்டர் கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் பிஜேடியில். அதனால் அதுக்கு எப்போதுமே ஒரு பயாசிங் கரண்ட்டு தேவைப்பட்டே இருக்கும், ஒரு பவர் தேவைப்பட்டே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும், ஜேஃபெட்டை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு தேவையான அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது 2 டைப் ஜேஃபெட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று என் சேனல், இன்னொன்று பி சேனல் அப்படின்னு பார்த்தோம். இதில் இந்த என் சேனல் தான் ரொம்ப அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிறது, அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஜேஃபெட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத அந்த ஒரு வாட்டர் டேப் அனாலஜி மூலமாக நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், அந்த ஒரு டேப் இருக்குது. அதில் அந்த டேப்புடைய பைப்பு தான் சோர்ஸு. அப்புறம் கேட்டில் இருந்து கீழே தண்ணி ஒரு வாஷ் பேசினில் விழுதுன்னு வச்சுடுங்க. அது ட்ரைன் அப்படின்னு வச்சுடுங்க. சோர்ஸ்லேருந்து தான் தேவையான கரண்ட் சப்ளை செய்யப்படுகிறது. இந்த கேட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த நம்ம எப்படி இப்போ ஒரு பைப்பில் அந்த கேட் வால்வை திருக்கிறது மூலமாக விழக்கூடிய தண்ணீரின் அளவை கூட்டி குறைச்சிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த கேட் அந்த அந்த சேனல் வழியாக, இப்போ என் சேனல் சொன்னால் அந்த என் சேனல் வழியாக போகக்கூடிய கரண்டுடைய அளவை மாற்றி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு ஜேஃபெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பார்த்த பிஜேடிலாம் லோ இம்பிடன்ஸ், இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். இது ஹை இன்புட் இம்பிடன்ஸ், அப்புறம் மோர் ஸ்டேபிள் டு டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் பிஜேடியுடைய ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர், பேஸ் கரண்ட்டு, கலெக்டர் கரண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் இது அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் கூட இது ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்தால சைஸில் ஒரு பிஜேடியை விட சின்ன சைஸில் இருக்கும். அதனால் இதை ஐசி சிப்புகளில் இதை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஜேஃபெட்டுடைய ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இப்போ இந்த ஜேஃபெட், இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இந்த ஜேஃபெட் பார்த்துருங்க. இதில் அந்த ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் நடுவில் விடிஎஸ் அப்படிங்கிற சப்ளையை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் பாசிட்டிவும் சோர்ஸில் நெகட்டிவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு என் சேனல் ஜேஃபெட்னு வச்சுடுங்க. அந்த அதனுடைய கேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சோர்ஸையும் கேட்டையும் லூப் பண்ணிட்டாங்க. இதன் மூலமாக கேட் வோல்டேஜ் 0 வோல்டேஜ் அப்படின்னு வச்சுடுங்க. ட்ரெயினுடைய வோல்டேஜை நம்ம என்ன பண்ணுறோம்னா, 0லேருந்து அந்த விடிஎஸை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அந்த ஆரோ மாதிரி போடுறாங்க வேரியபிளாக. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த வேல்யூவை 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகிறோம். அதனால் விடிஎஸை கூட்டிகிட்டே போகிறோம். நீங்கள் அப்போ என்ன ஆகும்னா, அந்த பி சேனல், அந்த கேட் பி,
அந்த P வந்து இந்த N சேனலை சுற்றி ஒரு ரிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்க்குறது ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒரு ஜேஃபெட்டு. ஸோ அந்த P சேனல் பாருங்கள், சுற்றிலும் ரிங் மாதிரி இருக்கிறத அதில் வந்து ஒரு இதே நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த டிஎஸ்க்கு உள்ள பாசிட்டிவ் வோல்டேஜை நம்ம ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறப்ப என்ன ஆகும்னா அதில் அந்த டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவாங்க. அதாவது PN ஜங்ஷனில் இருக்கிற ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட், அதாவது வந்து டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த N சேனலில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் நார்மலாக கரண்ட்டு குறையணும், ஆனால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து அந்த VDSஐ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ரேஷியோவில் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் நம்ம ஒரு 0 வோல்டேஜில் கேட்டை வச்சுக்கிட்டு டிஎஸ்ல உள்ள வோல்டேஜை பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனால் நடக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அந்த VDSஐ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்ப இந்த படத்தில் பாருங்கள், அந்த VDS இன்க்ரீஸ் ஆக அந்த என்ன ரீஜன், டிப்ளீஷன் ரீஜன் வந்து 2 பக்கமும் உள்ளது. அப்படியே அந்த ரிங்கு வந்து சுருங்கிக்கிட்டே வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகிற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அந்த N சேனல் வந்து பிஞ்ச் ஆஃப் ஆயிரும். அந்த N சேனல் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டு விடும். இந்த கண்டிஷனை வந்து பிஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த N சேனல் பிஞ்ச் ஆஃப் ஆகிறப்ப என்ன ஆகும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அதுக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக முடியாது. இந்த படத்தில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இந்த கிராஃபில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 0ல இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ N சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்து அந்த பிஞ்ச் ஆஃப், அதாவது VP என்ன வோல்டேஜ், அந்த ட்ரெயின் சோர்ஸ் வோல்டேஜில் என்ன வோல்டேஜ் பிஞ்ச் ஆஃபோ அது வந்து அந்த ஜேஃபெட்டுடைய டிசைனை பொறுத்து அந்த வோல்டேஜ் வந்தோடனே பாருங்கள், அதாவது இந்த IDS அந்த கரண்ட் வந்து IDSல இருக்கிற டயத்தில் அதுக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு ரீச் ஆயிரும். இது வந்து கேட் வோல்டேஜ் வந்து இப்போவும் 0ல தான் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜை வந்து பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இல்லாத கரண்ட்டும் சேச்சுரேஷன் ஆகிவிடும். இப்போ நம்ம வந்து அந்த ஜேஃபெட்டுக்கு பாசிட்டிவ் 2 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிஞ்ச் ஆஃப் இல்லை, பிஞ்ச் ஆஃபுக்கு முந்தின கண்டிஷன். அந்த பிஞ்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முந்தின கண்டிஷனில் இந்த இது என்ன ஆகுதுன்னா 4 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக பிரிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து VDS வந்து 2 வோல்ட் கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. VGS வந்து 0ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5 1 1.5 அப்புறம் மேலே வந்து 2 4 ஈக்குவலாக அந்த வோல்டேஜ் டிவைட் ஆயிரும். 4 ரெசிஸ்டர்ஸை போட்டு எப்படி டிவைட் பண்ணுமோ அந்த மாதிரி டிவைட் ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் வந்து வேரியபிள் ரெசிஸ்டராக ஒர்க் பண்ணி இந்த கேட்டுக்கும் ட்ரைனுக்கும் இடையில வோல்டேஜை தேவையான அளவுக்கு ட்ராப் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ அடுத்தது இந்த டிப்ளீஷன் ரீஜனில் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கேட் வோல்டேஜை 0ல இருந்த கேட் வோல்டேஜை இப்போ வந்து நெகட்டிவ்க்கு கொண்டு வரோம். அதாவது பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா ஒரு VGSன்னு தனியாக ஒரு பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரியில் வந்து 1 வோல்ட் கொடுக்குறோம், அதாவது மைனஸாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த பக்கம் ப்ளஸ்ஸாகவும், அதாவது சோர்ஸ் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் சைட்லேயும், இந்த பக்கம் நெகட்டிவை வந்து அந்த கேட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது -1 அப்படின்னு. அதனால தான் 0வை விட லெஸ் தென்னாக அந்த VGS இருக்கிற மாதிரி கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த டிப்ளீஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு லெவலில் அந்த டிப்ளீஷன் ரீஜன் இன்க்ரீஸ் ஆக டிப்ளீஷன் கரண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். முதல்ல 0ல வச்சுருக்கிறப்ப கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அந்த VGSஐ. இப்போ VGSஐ வந்து நெகட்டிவில் மாற்ற நம்ம எவ்வளோக்களவு வோல்டேஜ் கூட்டிகிட்டு போகிறோமோ 0விலிருந்து அதுக்கு தந்தால கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கரண்ட், அதாவது அந்த வோல்டேஜ், அதாவது நம்ம கேட்டுக்கு கொடுத்துருக்கிற நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து அந்த VP, அதாவது V பிஞ்ச் ஆஃப் இருக்குல்ல, V பிஞ்ச் ஆஃப்ங்கிறது VDS உடைய அந்த சேச்சுரேஷன் லெவல், அந்த வோல்டேஜுக்கு ஈக்குவல் ஆகுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வந்து -4 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எப்போ அந்த கேட் சோர்ஸ் வோல்டேஜ் வருதோ அப்போ வந்து ID டர்ன்ட் ஆஃப், அதாவது இந்த கரண்ட் வந்து இந்த N சேனல் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து டோட்டலாக ஆஃப் ஆயிரும். இந்த படத்தில் நம்ம அந்த பிஞ்ச் ஆஃபுக்கு ஒரு டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் பிஞ்ச் ஆஃப் உடைய டாட்டர் லைன். அந்த லைனுக்கு லெஃப்ட் சைடை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓமிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த N சேனல் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டராக, எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு வேரியபிள் ரெசிஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த பிஞ்ச் ஆஃப் லைனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட்
லெவலில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லைன் பாருங்கள், அந்த கேட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 0 வோல்டேஜ். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா -1 வோல்டேஜ் நெகட்டிவில் கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், மேலே 0ல் இருக்கிறப்ப 8 மில்லி ஆம்பியர் இருந்தது. இது வந்து -1 ஆகிறப்ப எவ்வளோ இருக்கு பாருங்கள், ஆல்மோஸ்ட் நியர் டு 4.2 மில்லி ஆம்பியர். அடுத்தாப்புல நம்ம -2 மில்லி வோல்ட் கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், சாரி -2 வோல்ட் இந்த விஜிஎஸ் கொடுத்துருக்கோம். கொடுக்குறப்ப 2 மில்லி ஆம்பியர் டி வந்து ரெடியூஸ் ஆகிருச்சு. -1ல் கொடுக்குறப்ப 0.5க்கு வந்துருச்சு. இதை வந்து பிஞ்ச் ஆஃப், அதாவது இதனுடைய பிஞ்ச் ஆஃப் எவ்வளோன்னு பாருங்கள், அப்ராக்சிமேட்லி 4. ஸோ -4 கொடுக்குறப்ப பாருங்கள், கரண்ட் வந்து ஐடி வந்து டோட்டலாக 0 ஆயிடுச்சு. இப்படித்தான் ஐடி வந்து ஒரு கேட் சோர்ஸுக்கு நம்ம கொடுக்குற விஜிஎஸ்ஸை நெகட்டிவில் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக, மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐடி அதனுடைய ட்ரெயின் கரண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஜேஃபெட்டை வந்து பி சேனல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த விஜிஎஸை வந்து பாசிட்டிவ் சைடில் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இதே தான் நடக்கும். டிப்ளிஷன் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஐடி டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஒரு லெவலில் அந்த பிஞ்ச் ஆஃப்க்கு ஈக்குவலாக வரும்போது கரண்ட் வந்து ஐடி வந்து 0ஆக மாறிவிடும். அது வந்து பி டைப் சேனல்லையும் அதே மாதிரி தான், பட் ஆப்போசிட்டில் நடக்கும். இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பேராமீட்டர் வந்து பிரேக் டவுன் ரீஜன் சொல்லுவாங்க. இதில் வந்து பாருங்கள், அந்த விடிஎஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2 வோல்ட் அந்த விஜிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது இந்த பிரேக் டவுன் ரீஜனுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கரண்ட் வந்து அது வரைக்கும் சேச்சுரேஷன் ஆகி இருந்த கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்டு 3 மில்லி ஆம்பியரில் இருந்த கரண்ட் வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகி ரொம்ப ஹையாக அப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வோல்டேஜ் தான் அதனுடைய மினிமம் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஒரு எஃப்இடியுடைய ட்ரெயின் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய சேச்சுரேஷன் கரண்ட், அந்த ட்ரெயின் சேச்சுரேஷன் கரண்ட் இருக்குல்லவா, அந்த கரண்ட்டுக்கும் அடுத்தல 1 - VGS டிவைடட் பை விபி ஹோல் தி ரூட் ஆஃபுக்கும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த ஐடி ட்ரெயின் கரண்ட். அதாவது ட்ரெயின் கரண்ட் எப்போதுமே அந்த ஐடிஎஸ் சேச்சுரேஷனுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதான் இந்த ஃபார்முலா சொல்கிறது. இந்த ஃபார்முலாவில் கீழே பாருங்கள், ஐடிஎஸ்எஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு, விபி அந்த பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜும் கான்ஸ்டன்ட்டு. அந்த ஒரு பர்டிகுலர் எஃப்இடியில் இதான் பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அப்போ இதில் கண்ட்ரோல் வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட் சோர்ஸுக்குள்ள நெகட்டிவ் வோல்டேஜ் என் சேனலை பொறுத்த வரைக்கும், பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து பி சேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஜிஎஸ் நம்ம மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐடியை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். அந்த ஐடியுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஜிஎஸ் இந்த டேபிளில் பாருங்கள், விஜிஎஸ் 0ல் இருக்கிறப்ப ஐடி எவ்வளோ இருக்கும்னா அந்த சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே இது விஜிஎஸ் விபிக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப ஐடி வந்து 0ல் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டில். சரி, இப்போது விஜிஎஸ் வந்து 30% இருக்குன்னு வச்சுக்கோங்க, விபிக்கு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஐடி வந்து எவ்வளோ இருக்கும்னா 50% இருக்கும். சரி, விஜிஎஸ் வந்து 50% ஆஃப் விபி இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஐடி வந்து எவ்வளோ இருக்கும்னா 25% ஆஃப் சேச்சுரேஷன் கரண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் ஐடியை ஒரு விஜிஎஸ்ஐ மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐடியை மாற்றி அமைச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஜேஃபெட்டுக்கும் ஒரு பிஜேடிக்கும் உள்ள கம்பேரிசன் பார்ப்போம். ஜேஃபெட்டில் இந்த ஃபார்முலா நம்ம இப்போ தான் பார்த்தோம், அந்த ஃபார்முலா தான். அதே இது பிஜேடியில் பார்த்தீங்கன்னா ஐசி கலெக்டர் கரண்ட், அதாவது அவுட்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் கரண்ட் இன்டு பீட்டா, அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்புறம் ஜேஃபெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடியும் ஐஎஸும் ஈக்குவல் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ஒரு பிஜேடியை பொறுத்த வரைக்கும் ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐஇ ப்ளஸ் ஐபி, அதாவது பேஸ் கரண்ட்டும் சேர்ந்து தான் ஐசி வரும். அடுத்தாப்புல ஜேஃபெட்டில் ஐஜி வந்து அதாவது கேட்டுக்குள்ள கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான். ஆனால் பிஜேடியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் என்னவோ அதுக்கு தந்தாலும் அந்த கரண்ட்டும் ஃபார்வர்ட் பயாஸில் ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்டுடைய அளவு தான் அதனுடைய ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டருக்கு தந்தாலும் ஆம்பிளிஃபை ஆகி அவுட்புட் கரண்டாக நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு ஜேஃபெட்டுக்கும் ஒரு பிஜேடிக்கும் உள்ள ஆம்பிளிஃபிகேஷன் கம்பேரிசன். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜேஃபெட் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.